பிறப்பு இறப்பு எப்படியோ அப்படி முன்ஜென்மம் இந்த ஜென்மம் மறுஜென்மம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. உங்கள் கர்மா அளவீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிமுறையும் நம்ம செயல்படுத்தலாம். சித்தர்கள் அதுக்கான வழிமுறை சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் செய்ய 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 புண்ணிய கர்மா உங்களுக்கு சேர்க்க ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் மாதிரி புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். சக்தி ஆன்லைன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஞ்ஞான உலகத்திலையும் முன்ஜென்மம் மறுஜென்மம் இந்த கர்ம வினைகள் மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கும்போது உண்மையிலே ஒரு புதிராக தான் இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார் பாலார் வேலாயுதம் சாய்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். உண்மையிலே இந்த மறுஜென்மம் முன்ஜென்மம் அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கா? கண்டிப்பாக ஒரு பிறவிடும்போது அடுத்த பிறவி இருக்க தான் செய்யும். 7 16 லோகங்கள் இருக்குது, பிறவி இருக்குது. பிறவா நிலை வேண்டும் இறைவான்னு சொல்லிட்டு தானே ஒவ்வொரு சித்தர்களும் முடிவுன்னு பாடினாங்க. அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம அதை லைவில் பார்க்கலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு விஷயம் தெரில, அது புலப்படலைன்றதுக்காக அது முற்றிலும் தவறானதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னும் போது அடுத்த பிறவி நமக்கு வேணாம்னு சொல்லும்போது ஏற்கனவே ஒரு பிறவியில் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக உண்டு. ஜாதக ரீதியாகவும் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த பிறவிக்கான விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அதனால் பிறப்பு இறப்பு எப்படியோ அதுபோல் ஆன்மா அடுத்த நிலையை அடையும். பல பரிமாணங்கள் தாண்டி தான் இறைவன்கிட்ட போய் மோட்ச நிலையை அடையணும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்குது. அதனால் பிறப்பு இறப்பு எப்படியோ அப்படி முன்ஜென்மம் இந்த ஜென்மம் மறுஜென்மம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. இது பல முனிவர்களும் சித்தர்கள் மகானும் சொல்லியிருக்காங்க. பல பேர் ஜீவ சமாதியாக இருக்காங்க. ஜீவன் என்ன, ஜீவனை உள்ளே அடக்கிட்டு உடல் இங்கே தான் இருக்கும், ஆன்மா வெளியே போகும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால் நிச்சயமாக முன்ஜென்மம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு அளவுகோலையும் தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு பிறவி இருக்கா இல்லையா, அடுத்து நம்ம பிறக்க போகிறோமா இல்லையா அப்படின்றத நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். கர்ம வினைகள், அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளை வச்சு இந்த ஜென்மத்தில் நமக்கு தண்டனை கிடைக்கும். ரெண்டுமே தான். முன் ஜென்மத்தில் பண்ணதில்லை, இந்த ஜென்மத்தை சேர்ந்தது. போன ஜென்மத்தில் மிச்சம் மீதி இருந்தது. இப்போ லைவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் சேர்ந்து தான் கர்மான்னு சொல்ல வரும். கர்மான்றது ஒரு வினை, ஒரு செயல். வினைன்னா என்ன? செய் வினைன்னு சொல்லும்போது செய்யக்கூடிய செயலுக்கான பிரதிபலிப்பு, நம்ம செஞ்சதுக்கான ஒரு விடை, ஒரு ஆன்சர். ஒரு எப்படி எக்ஸாம் எது ரிசல்ட் வருமோ அந்த மாதிரி நம்ம செயல்பாட்டினுடைய விளைவுகள், செயல்பாட்டினுடைய செயல்களுக்கான பலன் தான் செய் வினைன்னு சொல்கிறது. அப்போ இந்த வினை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அதுக்கான விஷயங்கள் மிச்சம் இருக்கும். அது சென்ற பிறவியில் தொடர்ச்சியாக இந்த பிறவியில் இருக்கும். இந்த பிறவியில் நம்ம செஞ்சதுக்கான விஷயங்களும் மிச்சம் இருக்கும். பிறப்பே ஆமாம், பிறப்பே எச்சம் மிச்சம் தானே, அப்படி பேலன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னாங்க, இறை வழிபாட்டோட நல்ல சிந்தனையோடு இருங்க, நல்ல சிந்தனையோடு செயல்படுங்க, பல பேருக்கு உதவி செய்யுங்க, கர்மா அளவு குறைங்க. உங்கள் கர்மா அளவீடு நீங்கள் பிறக்கும்போது ஒரு அளவீடு இருக்கும். இப்போ ஜாதக ரீதியாக உங்களோட கர்மாவோடைய அளவீடு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இங்கே ஜாதகத்து மூலிமா சாத்தியமான விஷயம்தான். உங்கள் கர்மா அளவீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிமுறையும் நம்ம செயல்படுத்தலாம். சித்தர்கள் அதுக்கான வழிமுறை சொல்லியிருக்காங்க. அன்னதானமே பிரதானம். கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரே வழின்றது அன்னதானம் மட்டும்தான். அனைத்து உயிர்களுக்குமான அன்னதானமே பிரதானம் சொல்லியிருக்காங்க. கர்மா அவசியம் நிச்சயம் உண்டு, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக சேர்க்கக்கூடிய விஷயம்தான் கர்மா. நீங்கள் நல்லது கர்மாவை நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா அது ஒரு கடத்தில் ஒன்று நல்ல விஷயத்துக்கு உதவி செய்யும். கெட்ட கர்மாவை சேர்த்திங்கனாலும் அது ஒரு இடத்துல வேலை செய்யும். இங்கே கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாத்தையுமே அவர் கையிலே வச்சிக்கல. நீங்கள் அது முதல்ல யோசிக்கணும். அவர் கையில் வச்சிக்கல. ஒரு சில முடிவுகளை, ஒரு சில செயல்பாட்டை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அது பேர் தான் நம்ம பகுத்தறிவு சொல்கிறோம். பிரித்து பார்க்குறது, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஆய்ப்பினுடைய தன்மை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கானா இல்லையா. அப்போ நல்ல செயல்களுக்கான விளைவுகள் நல்ல செயல் கொடுக்கும். ஒரு பந்தை படித்து போட்டால் திரும்ப நம்மகிட்ட தான் வரும். இது நீங்கள் அறிவியல்னு சொல்லுவோம். ஆனால் அது ஏற்கனவே சித்தர்களை சொல்லிட்டாங்க, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் இந்த கலிகாலம். அப்போ நீங்கள் இது போன்ற நடவடிக்கை நடக்கும்போது உங்களுக்கு அது மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அப்போ இது போன்ற பாதையில் போதும்போது உங்களுக்கான தண்டனைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. கர்மா உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. கர்ம வினையை யாராக இருந்தாலும் அனுபவித்து தான் தீரணும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த கர்ம வினையை, அதுக்கான பாதகமான விஷயங்களை குறைத்து கொள்ள முடியும். எதன் மூலியமாக குறைத்து கொள்ள முடியும்? தான தர்மங்கள் மூலமாக, அன்னதானங்கள் மூலியமாக, பிறருக்கு உதவி செய்ததன் மூலியமாக அந்த துன்பமான விஷயத்தை குறைச்சிக்கலாம். முழுவதும் உங்கள் போக்குறதுக்கான வாய்ப்புகளை கிடையாது. குறைத்து கொள்ளதுக்கான வாய்ப்புகளை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுஜென்மம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில புராணங்களில்
அந்த இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? அது இப்போ இந்த பிறவா நிலை இந்த இந்த விஷயத்தோடு இந்த ஜென்மம் முடியுதுன்றது இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் தெரியணும். உங்களுக்கு அடுத்த நிலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலையோடு இது முற்றுப்பெறுதான்னு தெரிஞ்சுக்கலாம். முற்றுப்பெறத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிச்சு தான் தெரியணும். இதோடு உங்கள் அடுத்த பிறவி இல்லைன்னும் போது அந்த கர்மாவை ஒன்று இங்கே கழிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் கழிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கழிச்சு தான் தெரியணும், அதை மிச்சம் வைக்க முடியாது. ஒன்று இங்கே கழிக்கணும் போது தான் நம்ம மகான்கள் நிறைய வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கர்ம வினை குறையும். வாழும் காலத்திலே மற்றவங்க நல்லவனாக இருந்துட்டு போங்க, நல்ல விஷயம் செய்யுங்க. அப்போ நீங்கள் மேலே போனாலும் கூட உங்கள் ஆன்மா இந்த உடல் தான் இங்கே போயிடும், ஆன்மா அங்கே போகும்போதும் இந்த கர்மனுடைய மிச்சத்தை அங்கே அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ நல்ல வினைகள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மோட்ச பிறவி, கடைசி பிறவியாக இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு வேறு விஷயத்துக்கு போக போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய பிறவி இருக்குதுன்னு சொல்லும்போதும் மிச்சம் இருக்கிறத நீங்கள் அங்கே நரகத்துக்கு போய் அனுபவிச்சு தான் திரும்ப அடுத்த பிறவி எடுக்கணும். இப்போ அதுக்காக தான் சித்தர்கள் சொன்னால் பிறவா நிலை வேண்டும் விரைவா, போதும் இதோட என்னுடைய பிறவி கடனை அறுத்துரு, இதோட நான் முடிச்சிடறேன்பா, எனக்கு போதும்பா, என்னை விட்டுவிடு, உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறேன் அப்படின்னு தான் அவங்க அந்த ஆன்ம நிலையை நோக்கி, ஆன்மீகத்தை நோக்கி, தியானங்களை நோக்கி, பூஜை முறைகளை நோக்கி, இறைவனை நோக்கி வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கான பூஜை முறைகளை பண்ணாங்க, தவம் இருந்தாங்க, தவம் இருந்து வரம் பெற்றாங்க. வரம் பெற்று கிடைக்கலாவோட சப்போஸ் இந்த பிரிவினாவோட எனக்கு அடுத்த பிரிவோட முடிச்சிருப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சித்தர்களுக்கு போனது காரணம் போதும் இந்த வாழ்க்கை. அப்போது இறைவனோட கலக்கிறது தான் உண்மையான பேரின நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம சிற்றின்ப உலகத்தில் இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிறோம். இது சிற்றின்பம், நம்ம உலக வாழ்க்கையோ ஒரு சிற்றின்பம் தான். உண்மையிலே பாவம் செய்ததுனால தான் முதல்ல அந்த பிறவி எடுக்கிறோம். பாவம் செய்யலைன்னா நம்ம பிறவி இந்த விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போது ஏதோ ஒரு வகையில் பாவங்கள் மிச்சம் இருக்குது, கர்ம வினை மிச்சம் இருக்கிறதுனால தான் இங்கே மனித பிறப்பாக வரும். அப்போ அந்த மனித பிறப்பிலையும் இருக்கிற பாவத்தை கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை எப்படின்றது சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒன்று அந்த வழிமுறையை படுத்தும் போது நம்ம அடுத்த பிறவி இல்லாத நிலையை அடையிறதுக்கான தன்மையை இறைவன் கொடுப்பார். ஆனால் ஜாதகத்து மூலிமா அவங்களுக்கு இருக்காதுன்னு கண்டுபிடிச்சலாம், அது வேறு விஷயம். அதனால் நல்ல செயல்களை செய்யும்போது கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். ஐயா, இப்போ ஒருவருடைய வீட்டில் ஒரு மரணம் நடக்குது. அந்த மரணத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு ஜனனத்துக்கு ஒரு ஒரு அவங்க ஒரு டேக்லைன் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது அந்த இறந்தவங்களே மறுபடியும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது உண்மையா? பிறக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வரத்தையும் இறைவன் தான் கொடுப்பாரு. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா சாயல் இருக்காங்க, பாட்டி சாயல் இருப்பாங்க. டிஎன்ஏ தானே, நம்ம ஜென்ரேஷன் தானே. ஆனால் அந்த வரத்தை கேட்டு வாங்குற அளவுக்கு வலிமை நம்மகிட்ட இருக்கணும். புண்ணிய காரியங்கள் அதிகமாக செஞ்சு விட்டு நடக்கும். இறைவனே நீங்கள் அதிகமாக புண்ணியம் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்தை தரத்துக்கு ரெடியாக இருப்பார். அப்போது அவங்க மறுபடியும் ஐயா ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகிட்டோம், செஞ்சிட்டோம், எங்கள் வீட்டில் திரும்பி மறுபடியும் பிறக்கணும் அந்த வரத்தை கூட இறைவான்னு கேட்கும்போது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபட்டுச்சுன்னா அதே மாதிரி ஒரு குணநலோடு இருக்கிற அடுத்த வாரிசு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சொல்கிறேன், நிறைய பேர் அந்த மாதிரி பிறந்திருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. அப்போ நல்ல விஷயங்களை செய்யும்போது இறைவன்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கும்போது அந்த இறையருள் அந்த வரத்தை கொடுத்துடுது. அப்போ அடுத்த பிறவிலையோ அது இருக்கிற ஜென்ரேஷன்லேயோ அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி தந்துடுது. மோட்சத்தை அடையிறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? மோட்சம் அப்படின்றது அது மிகப்பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. பாக்கியம் கிடைக்காத நிறைய பேர் அதுக்காக தவம் புரிவார்கள், நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. முதல்ல நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த பிறவி நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் கூட அடுத்த பிறவிலேயே நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான முதலீடு இந்த விஷயத்தை செய்யணும், இந்த ஜென்மத்தில் செய்யணும். அப்போ அந்த முதலீடு என்ன, நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யுதல், ஆன்மீக சிந்தனையோடு உதவி செய்யுதல், இல்லாதவங்களை பார்த்து வருத்தப்பட்டு அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யுது, இப்படி பல நல்ல விஷயம் இருக்குதுல்ல. நல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் செய்ய 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 புண்ணிய கர்மா உங்களுக்கு சேர்க்க ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் மாதிரி புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். இந்த புண்ணிய சேர்க்க தான் என்ன ஆகும், நீங்கள் அடுத்த பிறவியில் பிறக்கும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையதோடு மட்டுமில்லாமல் பிறவா நிலைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அப்போது எல்லா விஷயத்துக்குமான திறவுகோல் அப்படின்றது நம்ம வாழும் காலத்திலே இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே இருக்குது. தந்தை பெரியார் தெளிவாக சொல்லுவார், ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். அது முரண்பட்ட கருத்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருந்தாலும் பகுத்தறிவுன்றதுக்கு வேணும் கண்டிப்பாக. ஏன் எதனால் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இப்படி சொல்ல வேண்டிய காரணம்னு ஆய்வு செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஆய்வு செஞ்சு ரிசல்ட்டை கண்ணில் கொடுத்துட்டு மட்டும் திரும்ப அதில் போய் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கோயிலுக்கு போனால் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வழிபாட்டு முறை தான் செய்யணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது காரணம் இருக்கும். நீங்கள் அது புதுசாக போய் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அங்கே நீங்கள் அறிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே ரிசல்ட் வந்துடுச்சு. அங்கே ரிசல்ட் வந்து தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், குடிமத்தை அந்த பண்ணி நின்று வணங்கணும், பிள்ளையாரை பார்த்தா தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீகமாகவும் சம்பந்தம் உண்டு, நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கான் சித்தர்கள். நீங்கள் தோப்பு கரணம் போட்டிங்கன்னா குடிக்கிற பழக்கம் வராது.
இன்றைக்கி பெரும்பான்மை இளைஞர்களுக்கு குடிக்கிற பழக்கம் ஏன் வந்துச்சுன்னா தோப்பு கரணம் போடாதனால குடிக்கிற பழக்கம் வந்துச்சு, மது போதுக்கு அடிமை ஆகிட்டான். அந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் 100ல் ஒருத்தர் தான் குடிப்பாங்க, இன்றைக்கி 100ல் ஒருத்தர் குடிக்காமல் இருக்காங்க. அது காரணம் தோப்பு கரணம். இப்போ அது இறை வழிபாட்டோடு நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சாங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் இறை வழிபாடு இறை நெறியோடு எல்லா விஷயம் கலந்து 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 சொன்னதான். அதனால தான் அன்றைய மக்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், குடும்பத்தோடு சுபிட்சமாக வாழ்ந்தான், 10 குழந்தை பெற்றுக்கினான். இப்படி எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்து வந்துச்சு. கலிகாலம் பிறந்துடுச்சு. நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க, விதண்டாவாதமான கேள்விகள் கேட்கும்போது தான் இங்கே உங்களுக்கு வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். கேள்வியே கேட்டு வாழ்க்கை போயிடும். கேள்வி கேட்காம ஏற்கனவே முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சவன் தான் அங்கே அதிகம். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்றுமே சுபிட்சமாக அமையும். அதனால் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தில் அதிகமாக ஆய்வு செய்யாதீங்க, கடைபிடித்து பாருங்கள். கடைபிடித்து பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நிச்சயமாக உங்கள் விமர்சனத்தை முன்வைக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தில் அனுபவித்து பார்த்து சொல்லலாம், அனுபவித்து பார்த்து சொல்லாத விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது போன்ற இறை செயலில் கூடிய தன்மை எல்லாமே மோட்சத்துக்கான திறவுகோல். என்னென்னா ஆன்மீக பணி, நல்ல விஷயங்களை பேசுது, நல்ல விஷயங்களை செய்வது, இறைவனை நோக்கி சிந்தனையோடு இருப்பது, பல பேருக்கு மனித உருவில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது, சக மனிதனை மதிப்பது. அதாவது சொல்கிறாரு, சிவன் அடியாருக்கு செய்யும் சொண்டு சிவனுக்கு செய்யும் சொண்டுன்றான். நீங்கள் சிவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, சிவன் அடியாருக்கு தொண்டு செஞ்சுன்னா அவர் இங்கே வந்துடுவார். அப்போ அந்த மோட்சத்துக்கான திறவுல எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. நீங்கள் இதுக்காக சொர்க்கத்துக்கு போய் மோட்சத்தை வாங்கணும்னு அவசியம் இல்லை. மனிதனுக்கு உதவி செஞ்சு போனாவே சொர்க்கத்துக்கான ஒரு வாசல் நிச்சயமாக உங்களுக்கு திறக்கும். நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி ஐயா. நன்றி.